கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை இந்த தேர்தலோட திசைகாட்டியா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சொல்லுவோம். இந்த முறை கோயம்புத்தூரோட தெற்குல செந்தில் பாலாஜி கண்டஸ்ட் பண்றாரு. ஒட்டுமொத்தமா கோவை மாவட்டம் எல்லாத்தையுமே அவர் தான் பொறுப்பாளராக கொங்கு மண்டலத்துக்கு போட்டிருக்காங்க. அதன் மூலமாக இந்த வெற்றி வாய்ப்பு எங்கேதும் பாதிக்குமா அதிமுக? நிச்சயமாக பாதிக்காது. கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே இன்று திமுகவிற்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கின்றது. ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கின்றது. தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, கிராமத்திலே வாய்ப்பு இல்லை என்றால் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. அதே போல் சிறு தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது மின்கட்டண உயர்வினால். பெருத்தொழிலும் என்று தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இந்த 5 ஆண்டு காலம் எந்த தொழிலுமே சிறப்பாக இல்லை. அதனால் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே எதிர்ப்பலை அலை வீசி கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையால் மீண்டும் அந்த அலையில் 210 சீட்டுகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள். ஆனால் திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, கடந்த முறை நிறைய இழந்துட்டாங்க, சீட்டெல்லாம் இல்லைன்ற போது கடந்த முறையை விட எவ்வளவு வித்தியாசங்கள், வாக்கு வித்தியாசம் குறைவா இருந்தாலும் அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த விட கொங்கு மண்டலத்தை ஸ்வீப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக தேர்தல் நிற்கிறவங்க அந்த நம்பிக்கை சுயேட்சையாக நிற்கிறவங்க வெற்றி பெறும் தான் நிற்பாங்க. தோத்துட்டு போயின்னா நிற்பாங்க. அப்போ அந்தந்த கட்சியில் நிற்கிறவங்க நாங்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. நாளை ரிசல்ட் வந்தது என்ன சொல்லுவாங்க, ஒன்றா தேர்தல் கமிஷன் சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி தப்பி பார்ப்பாங்க. இப்போ தேர்தல் நிற்கிற போது எல்லாருமே அவனுடைய கட்சிக்காரருக்கு வேகப்படுத்துறதுக்காக, ஒரு மனதை தைரியப்படுத்துறதுக்காக இது போன்று சொல்லி எதிர்முகாமில் சொல்றாரு செந்தில் பாலாஜின்றனால இந்த கேள்வி. இப்போ உள்ளாட்சியில் அவங்க வெற்றியை நிரூபித்து காட்டுறாங்க. 24 லோக்சபா எலெக்ஷனில் வெற்றியை நிரூபித்து காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த இதை எடுத்துக்கணுமா? நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. நாடாளுமன்றத்தை நாட்டாள்வதற்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டை ஆள வேண்டியது யார் என்பது அந்த தேர்தல். தமிழ்நாட்டை ஆள வேண்டியது ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியார் என்றால் இந்த மக்கள் அனைவருமே சொல்வது எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த தேர்தலோடு இந்த தேர்தலை ஒப்பிட முடியாது. நிச்சயமாக அங்கே கோயம்புத்தூரில் 10க்கு 10 அடிப்பார்கள். 10க்கு 10 அதிமுக கோட்டையாக தான். கண்டிப்பாக தான். இந்த ஆண்டோட முதல் ஜனவரியில் அதிமுக எல்லாருமே போய் ஆளுநரை சந்திச்சு ஒரு புகார் கொடுக்குறாங்க. திமுகவோட எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் இருக்கு அப்படின்னாங்க. அது அந்த நேரத்தில் பெரிதாக பேசப்பட்டது. அதன் பிறகு இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியலை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை அதை அரசியலுக்காக அப்போது பேசினாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அதான் நீங்கள் கேட்டீங்க, 1 நேரத்துக்கு முன்னால் நாங்கள் சரியாக எதிர்கட்சி செயல்படலைன்னு சொன்னீங்கல்ல. நாங்கள் சரியாக செயல்பட்டதுனால தான் ஆளுநர் கொண்டையே புகார் பட்டியல் கொடுத்துருக்கணும். அதுக்கு மேலே விசாரிக்க வேண்டியது அவங்களுக்கு தான். எங்களுக்கு நாங்கள் போராட்டம் தான் பண்ண முடியும், இது மேலே தவறை தான் சுட்டி காட்ட முடியும், நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க தான். இப்போ உள்துறை இருந்திருக்குங்க, மின்துறையில் இருந்திருக்கீங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் சொல்கிறாங்க 1 ட்ரில்லியன் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சு போகிறாங்க. இரட்டை இலக்கத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சி விகிதத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது திடீர்னு எல்லாம் அந்த வளர்ச்சி வராது. காலங்காலமாக தொழில் வந்துகிட்டு இருக்குது. அந்த தொழிலுடைய முழு உற்பத்தி வரையும் கொண்டு தான் அந்த வளர்ச்சி விகிதம் வரும். அந்த அடிப்படையில் தான் இந்த நோக்கியோ கம்பெனி போன்ற பல்வேறு கம்பெனிகள் வந்த காரணத்தினால், இப்போ நோக்கியோ கம்பெனி இல்லை, அது போன்ற பல்வேறு கம்பெனிகள் விட்டன. இந்த சிப்ஸ் தயாரிக்கிறதுலேருந்து, செல்ஃபோன் தயாரிக்கிறதுலேருந்து, ஏற்றுமதி பண்ணுவதிலிருந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டெல்டா என்ற ஒரு கம்பெனி இருக்கின்றது. அந்த கம்பெனி நான் அன்றைய தினம் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அம்மா அவர்கள் இருந்தார்கள். மாநாட்டுக்கு முன்பாக அவர்கள் கர்நாடகாவிலும் ஒப்பந்தம் போடுவதற்கு இடத்தை பேசிவிட்டார்கள். அந்த தகவல் தெரிந்த அம்மா அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அவர்களை அழைத்து பேசி அவர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், என்ஹெச்சில் எங்களுக்கு 1 கிலோமீட்டர் அளவுக்கு அகலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அங்கே இருக்கின்ற நிலத்தினுடைய உரிமையாளர்களெல்லாம் வரவழைத்து, செக்ரட்டரியேட்டுக்கே வரவழைத்து நாங்களே 10 நாட்கள் பேசி அந்த இடத்தை வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் அங்கே வேலை செய்கிறார் என்று சொன்னால் இது அவர்களால் இல்லை. காலகாலமாக ஒரு தொழில் வருகிறது என்றால் அந்த தொழில் வளர்ச்சி அடைந்து உற்பத்தி வருகின்ற போது அந்த உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி அதிகம் என்று காட்டுகிறார்கள். இது திமுகனால் கிடைத்த உள்நாட்டு உற்பத்தி கிடையாது. இது தொடர்ந்து வந்தது தான். இது அதிமுகனால் அதெல்லாம் கொண்டு வரப்பட்டு இன்று அது உற்பத்தி அவங்களுக்கு அதிகமாக தெரிகின்றது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.